கவனிங்க, நமக்கு தேசம் என்பது என்னன்னா நமக்கு ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த பின்பு நம்ம வாழுகிற வாழ்க்கை இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை, நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்த பின்பு நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பாதாக நம்ம வேதத்தின்படி வாழ வேண்டும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எதன்படி வாழ வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, புத்தியுள்ளவன் என்ன பண்றானா சொல்லுங்க, புத்தியுள்ளவன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டு. புறஜாதியுடைய மார்க்கங்கள் காரியத்தின்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டால் பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மீது மோதி அடித்த பொழுது அந்த வீடு முற்றிலும் அழிந்து போயிற்று. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, பெருவெள்ளம் வந்தது, மோதி அடித்தது, புயல் வந்தது, சுனாமி வந்தது, எல்லாம் வந்தது, அந்த வீடோ நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபம் முக்கியம், பாதைக்கு வெளிச்சம் முக்கியம். ராத்திரி நேரங்களில் இந்த பக்கத்தில் நடமாடுறதற்கு சும்மா நீங்கள் நடமாட முடியாது. உங்களுடைய கையில் டார்ச் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த டார்ச்சை நீங்கள் கீழே அடித்தால் நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் அந்த டார்ச்சை வச்சிங்கன்னா இப்படியே போனீங்கன்னா அது வெளிச்சம் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டார்ச் அமைந்து விட்டால் நமக்கு எங்கே பூச்சி இருக்குன்னு தெரியாது, எங்கே பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நல்ல கவனிங்க, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் உமியை போல் இருக்கிறார்கள், பதரை போல் இருக்கிறார்கள், குப்பையை போல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வீடை கட்டினால் நம்முடைய வீடு நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. என்ன நிற்கும்? நிலைத்து நிற்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை வந்துதான் உடனே ஐயோ மந்திரம் பண்ணிட்டான், ஐயோ அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர் கர்த்தர். கர்த்தரை அல்லாமல் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்ல, என்ன எனக்கு தெரியாம உன் தலையில் இருக்கிற முடி கூட கீழே வரலன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. அப்போ மற்றவெல்லாம் நமக்கு ஆண்டவர் நம்ம எப்படி நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் நம்முடைய தலையில் இருக்கிற முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவது